of you. Welcome to Harima Patience. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா tracing method 2 தான் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கும் அப்படினா tracing methodோட first நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் tracing method 2 வந்து உங்களுக்கு புரியும். சப்போஸ் நீங்க வந்து இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா tracing method 1 வந்து description boxல கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலயும் description boxல அடுத்தடுத்த வீடியோவோட லிங்க் கொடுத்திருப்பேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். tracing method 1ல என்ன சொல்லிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா Pinterest ஆப்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லிருப்பேன். அதில இருந்து பிக்சர் எப்படி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில இருந்து எப்படி ட்ரேசிங் பேப்பருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லிருப்பேன். இப்போ இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து எப்படி கார்பன் ஷீட்டை வச்சு கிளாத்ல ட்ரேஸ் பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன், கிளியரா சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் புரியாம போகலாம். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வாங்க ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோ பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் மெத்தட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரேசிங் மெத்தட் 2வும் ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்ளின் கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அதாவது மைல்டாக ஒயிட்டாக இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் எல்லோ எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க்கான கிளாத் இருந்ததுன்னா அதுக்கு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லோ கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேசிங் வரைஞ்சி வச்சோம் இல்லையா பேப்பரில், ட்ரேசிங் பேப்பரில் அந்த பிக்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கிளாத்தில் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான திங்ஸஸ். இப்போ வந்து ட்ரேசிங் மெத்தட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி டேபிள் ஆர் பெஞ்ச் இல்லைன்னா எக்ஸாம் பேட் இந்த மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் மேலே கிளாத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் ஷீட்டை இப்படி எடுத்துக்கோங்க. கிளாத் மேலே இந்த சைடு வந்து உள் சைடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இந்த பிக்சர் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த பிக்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத் எடுத்திருக்கோம். கிளாத்துக்கு மேலே, அதாவது நீங்கள் ஸ்டாண்டில் வச்சே நீங்கள் வரையக்கூடாது, ட்ரேசிங் பண்ணக்கூடாது. அது ரொம்பவே தப்பு. அது வந்து தப்பாக தான் வரும். நீங்கள் வந்து ஃப்ரேமில் கிளாத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரேசிங் டிசைன் எடுத்து வச்சுருக்கணும், வரைஞ்சி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம்லேயே அந்த கிளாத்தை ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து விரித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட்டை வந்து உள் சைடாக திருப்பி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன பிக்சரோ, எந்த இடத்துல நம்ம வந்து அந்த வரைய போகிறோமோ அந்த பிக்சரை வந்து மேலே வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஏதாவது ஷார்ப்பான பென்னோ இல்லை பென்சிலோ எடுத்துக்கோங்க அதை டார்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த பிக்சர் மேலே வரைஞ்சிருக்கு இல்லையா, இது மேலே இன்னொரு லைன் நான் கொடுக்க போகிறேன், இன்னொரு ஷேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வரைகிறேன். ட்ரேசிங், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளாத் இருக்கணும், ரெண்டாவது வந்து கார்பன் ஷீட் இருக்கணும், மூணாவது வந்து ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்க அந்த பிக்சர் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட்லேயே வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக ட்ரேசிங் விழாது. நல்லா டார்க்காக உங்களுக்கு விழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு காட்டுறேன். மேலே ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு பென்சில் மேலேயே ஒரு லைன் கொடுக்கறதுக்கு, அதாவது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, எந்த இடத்துல நான் விட்டேன், எதை வந்து நான் வரையில, எந்த இடத்துல அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் பென்னில் கூட வரைஞ்சிக்கலாம். கிளாத்லேருந்து அந்த பேப்பர் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, எதுவுமே ஷேக் ஆகாமல் மொபைலில் எப்படி நீங்கள் வந்து அந்த பிக்சரை வந்து வரைஞ்சிங்களோ அதே மாதிரியே நீங்கள் வரையணும். கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சுனாலும் அந்த டிசைனே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வரைஞ்சிட்டேன். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு டார்க்காக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இவ்வளோ அழகாக ட்ரேசிங் விழுந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தாங்க ட்ரேசிங் மெத்தட். இவ்வளோ தான். நீங்கள் ஃப்ரேமில் வச்சு ட்ரேசிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விழாது, ரொம்ப மைல்டாக விழும், உங்களுக்கு புரியாது. ஸோ ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணுற கரெக்ட் மெத்தட் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாத் வச்சுக்கிறீங்க, அதுக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த பிக்சரை ட்ரேசிங் பேப்பரை வைக்கிறீங்க. இவ்வளோ தான் வந்து இந்த கிளாஸ் ட்ரேசிங் நம்ம எப்படின்னு பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு.
இதே மெத்தட் தான் நீங்கள் ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் நான் ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுப்பேன். ஏன்னா அதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது அதில் ட்ரேசிங் எடுக்கிறதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அது நான் வந்து ப்ளவுஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் டிசைனுக்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிசைனுக்கு வந்து எப்படி நம்ம அந்த த்ரெட் ஒர்க்கை கொண்டு வரது, அந்த செயின் ஸ்டிச்சை எப்படி கொண்டு வரதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறீங்க, அதுக்கு மேலே கார்பன் ஷீட், அதுக்கு மேலே அந்த ட்ரேசிங் எடுத்து ட்ரேசிங் பேப்பர், இவ்வளோவே தான். இந்த 3 வச்சு நீங்கள் பென்சில் வச்சு டார்க்காக வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ட்ரேசிங் ஆகிடும். இவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.